வாங்க, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட 23 நாள் 24 நாள் ஆகுது அம்மாவோட லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கேளுங்க. இதனால் எப்படி எதுன்னு விவரம் கேட்டிங்கனாலும் அம்மா உங்களுக்கு சொல்கிறேன். யாரோட லைஃப்பில் இது மாதிரி நடந்துக்குதான்னு பாருங்கள். அம்மாவை தான் விசித்திரமாக நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இது போல் எங்கேயும் நடந்திருக்காது, நடக்கவும் கூடாது. என்னோடய லைஃப்பில் நான் அனுபவப்பட்டதெல்லாம் என்னோட போகட்டும் பிள்ளைங்களாம். இது ஒரு சின்ன ஒரு ப்ரெசண்ட்டாக உங்கள்கிட்ட சொன்னோம்னா ஒரு மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ சில பிள்ளைங்க கேட்டிங்க, அம்மாவோட இது சொல்லுங்கள், அடுத்தது என்ன கேட்கணும்னு தோணுது எனக்கு. ஒரு சில பிள்ளைங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, இதில் மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் ஷார்ட்டாக என்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் என்னாச்சு, இல்லை வீட்டை அதை யூஸ்வலாக எப்போவுமே சண்டை பிரச்சனை அது வர சகஜம் தானே. பார்த்தேன், மழை வீட்டில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாகுது. வீட்டில் கஷ்டம் தானே, இவர் தேடி அவளை தேடி போகிறாரு. நம்மளும் எதனா ஒரு வேலைக்கு போகலாம் சொல்லிட்டு இருக்கஞ்சேரியிலேருந்து புருஷவாக்கம் எப்படியும் ஒரு 10-15 ஸ்டாப்பிங் இருக்குங்க. பிள்ளைங்க ஸ்கூல் அங்கே தான், புருஷவாக்கம் தான். இது வீடு வந்து இருக்கஞ்சேரிக்கு போயிட்டோம். ஒரு சின்னோண்டு போர்ஷனுங்க, ஒரே ஒரு ரூமும் ஒரு சின்னோண்டு எடுப்பாங்க. அதில் 5 பிள்ளைங்க, நான் ஒரு 7 பேர் இருப்பேன். எப்படி படுத்துப்போம்? ஒரே ஒரு இரும்பு கட்டில் தாங்க. அந்த கட்டில் மேலே நான், என் பிள்ளை, இவர் 3 பேர் படுத்துப்போம். கட்டிலுக்கு காலை விட்டு படுக்க சொல்லி நான் 3 பொம்பளை பசங்க, என் பொண்ணு, அந்த 2 பொம்பளை பசங்க, பையன் சைடில் பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவ்வளோடு வீட்டில் நாங்களாம் அந்த வீட்டில் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. தலைக்கு கட்டிலுக்கு இருக்குதுன்னா கட்டில் தலை வைக்கிறதுனா அதுக்கு மேலே தான் சாமியை இந்த சாமி படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட. ஒரே ஒரு ரூம் தாங்க, 10க்கு 10 கூட கிடையாதுங்க. ஒரு பாத்ரூமோட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ ரூம் தான் அந்த இடத்துல வீடு கிடச்சிது. எவ்வளோ வாடகை? 175 ரூபாய் என்னமோ வாடகை. இங்கே 300 ரூபாயில் இருந்தோம் பெரிய வீட்டில். சரி, என்ன பண்ணது, இடம் வாங்கிட்டோமேன்ட்டு அங்கே போனோம். அங்கே போய் இருந்தோம். அங்கே போயிருந்து ஒரு 5 வருஷம் அப்படி 4 வருஷம் அப்படியே கஷ்டப்பட்டாங்க. அந்த இருக்கஞ்சேரியிலேருந்து புருஷவாகத்துக்கு எங்கள் மாமா பால்டீனுக்கு எங்கள் குழந்தைச்சு, என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போது பால்டீனுக்கு 50 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் விட்ட போயிட்டு, மாமா எனக்கு என்ன வேலை வேணும், நான் வேலைக்கு போனேன், வீட்டில் இருந்து கஷ்டமாகுதுன்னு சொன்னேன். அப்புறம் கூட்டி ஒரு சத்தம் போட்டார், ஏன்டா ஒரு வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் திரும்பி போயிட்டு அவ கூட உறவாடுறியா, அவங்க உறவுனுக்கு தேவையா, அப்படி எப்படின்னு ஒரே சண்டை படுத்திட்டுனாரு. திட்டு நாள்லேருந்து வேலைக்கு வாமான்னாரு. அந்த வீட்டில் எவ்வளோ வேலை பாருங்கள். நான் வேலைக்கு போன உடனே மிஷினில் துணி போடுறவங்க மிஷினை நிறுத்திட்டாங்க. அதாவது அவங்க வீட்டில் வந்து 3 நாய் இருக்குங்க. 3 நாய் எந்தெந்த சோஃபா மேலே கட்டில் மேலே படுக்குதோ அவ்வளோ துணி எடுத்து போட்டுருவாங்க. புரியுதுங்களா? டெய்லி துணி துவைக்கணுங்க. டெய்லி அதாவது இடுப்பு உயரம் பக்கெட்டு வச்சுருக்கேன், பெரிய பக்கெட்டுங்க. எப்படியோ 2 அடிக்கு மேலே இருக்கும் அந்த பக்கெட்டு. அந்த பக்கெட்டு ஃபுல்லாக துணி டெய்லி மாடியில் கொண்டு போய் தூக்கி ஏற முடியாது என்னால். வேறு ஒருத்தர் இருப்பான், ஒரு ஆள் இருப்பான், அவர் எடுத்து மேலே எடுத்து வச்சுருவார். அவர் மாடியில் வச்சுட்டாருன்னா நான் போய் சர்ப்பில் போட்டு ஊற வச்சுட்டு வந்து சமையல் வேலையும் செய்யணும். அந்த அக்கா வந்து சாந்தி, அந்த அண்ணா, அவர் மாமா பேர் வேணுகோபால் நாயக்கர். வந்து துணி அவ்வளோ பேர் பையன் பசங்க 2 பேர் ஸ்கூல் போவானுங்க. பெரிய பையன்லாம் அந்த டான் பாஸ்கோ இந்த ஒரு ஸ்கூல், பெரிய பசுவாகத்தில் பெரிய ஹை கிளாஸ் ஸ்கூல். கார்லேயே சாப்பாடு கொட்டி போவாங்க. 12 மணிக்கெல்லாம் நான் இங்கேருந்து 9 மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்புவோங்க. 7 மணிக்கு கிளம்புனோன்னா 2 குழந்தைங்களுக்கு 5 டப்பாவில் சாப்பாடு, 5 பேருக்கு சாப்பாடு கட்டி வச்சுட்டு நான் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். அங்கே போய் சாப்பிட்டுடுவான்ட்டு எதோ இருக்கிறத மிச்சம் மீதி இதை காய்ச்சி வச்சுட்டு கிளம்பிடுவேன். 2 பிள்ளைங்களையும் எடுத்து வந்து ஸ்கூலில் விட்டுட்டு புஷ்வாகத்துலேருந்து டவுட்டன்லேருந்து இப்போ தானாத்தருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அங்கே வந்து நடந்து வருவேன். நடந்து வந்து வீட்டு வேலை செய்வேன். காலையில் 9-9:30க்கெலாம் உள்ளே போயிடணும். இல்லைன்னா அது அப்படி கொத்தம் அந்த அக்கா. 9:30 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டோம்னா சாயங்காலம் மணி 7:30 ஆகுங்க. நைட்டு சாப்பாடு வரைக்கும் செய்வேன். நைட்டு சாப்பாடு வரைக்கும் செஞ்சு அவருக்கு எத்தனை விதம் தெரியுங்களா? 1-2 விதம்லாம் கிடையாதுங்க. பெரிய சாராய கடை. சாராய கடைக்கெல்லாம் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து முட்டை 100 முட்டை 200 முட்டை வேக வச்சு அதை உரிப்பாங்க. ஆம்பளை பசங்க உச்சி அதை கட் பண்ணி மிளகாத்தூள் ஒரு பெரிய குண்டானில் எவ்வளோ பெரிய குண்டானில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு முட்டையை 2-2 கட் பண்ணி பெரிய தட்டுங்க. தாம்பால் தட்டில் வச்சுட்டு 100 முட்டை 150 முட்டை வச்சு அந்த அனல் பறக்கும்.
3 மணி 4 மணி வரைக்கும் அடுப்பு எரிஞ்ச மாரியாக இருக்குங்க. நான் 9 மணிக்கு உள்ளே நுழைவேன். அதுக்கு முன்னே எத்தனை மணிக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுருவாங்க. கீரை கடையணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், பொரியல் அரிஞ்சிலாம் கொடுப்பாங்க. அந்த அக்கா தான் அரிஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அடுப்பில் வச்சு வச்சு வதக்கி வதக்கி செய்து எடுக்கிற வேலை தான். நான்வெஜ்ஜு 1 2 கிடையாதுங்க. இறா செய்யணும், ஈரல் செய்யணும், மட்டன் செய்யணும், சிக்கன் செய்யணும், சுறா புட்டு செய்யணும். ஆனால் சலிக்காமல் செய்யணுங்க. அவ்வளோ நான்வெஜ்ஜும் செய்யணும், டெய்லியும் செய்யணும். செய்துட்டு அது மிச்சம் மீந்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒன்றா போட்டு திருப்பியோ தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொதிக்க வச்சு கீழே சாராய கடைக்கு வியாபாரத்துக்கு அது தனியாக சால்னா குழம்புன்னுவாங்க, அதுக்கு கொடுக்கணும். இட்லி மாவு பெரிய கிரைண்டருங்க. இந்த ஹோட்டலுங்க இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி கிரைண்டரில் 3 பெரிய பெரிய டெக்ஸாங்க, 5 கிலோ 5 கிலோ டோசா, பெரிய பெரிய டோசாங்கில் மாவு வழிக்கிறதுக்குள்ள கையை விட்டு போயிடுறாங்க எனக்கு. அவ்வளோ மாவும் வழித்து காலையில் போனால் ஊற வச்சு வச்சுருவானுங்க ஆம்பளை பசங்க. அரிசியெல்லாம் உளுந்து அதெல்லாம் போட்டு வழிச்சு மாவெல்லாம் வழித்து வச்சுட்டு அந்த ரூமெல்லாம் கழுவி விட்றதெல்லாம் அவங்க கழுவானுங்க. 5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, டெய்லி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் பிள்ளைங்க 5ஆவது என் பிள்ளை எல்கேஜிலேருந்து யூகேஜி போனான். அப்புறம் என்னாச்சு, வேலைக்கு போயின்னுக்குறோம். சாப்பாடு டைமுக்கு இங்கேருந்து வேலைக்கு வருவேன். குழந்தைகளை கூட்டிக்கின்னு 2 பிள்ளைங்க சாயங்காலம் 7:30 மணிக்கு ஆகிடும். 2 பசங்களை போய் 2:30 மணிக்கு ஒரு முறை ஸ்கூல் கூட அக்கா குழந்தைங்களை போயிட்டு வந்துடுறக்கா. ஸ்கூல் டைம் திப்பு நடந்து போடுவாங்க. எவ்வளோ தூரம் தானாக திறந்து பொசுவாக்கும். போய் என் பிள்ளைங்க 2 எட்டுன்னு வந்து வீட்டில் இங்கே துணி 1 எடுத்துன்னு வந்துடுவேன். அதையே மாற்றி விட்டு கொஞ்சம் சாப்பாடு இந்த கடைக்காரங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் போட்டு அவங்களா போட்டு கொடுத்தா தான் நம்ம சாப்பிடணும். நம்மளா போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் 50 பேர் 100 பேருக்கு ஆக்குவான், நம்ம போட்டு சாப்பிட முடியாது பிள்ளைங்களா, அவ்வளோ பேசுவாங்க. அப்புறம் அந்த சாப்பாடு 2 குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு அதை படம் விளையாடி கிடக்கும். அவங்க போய் டிவி பார்த்து கிடக்கும். 7:30 மணி ஆகிடுங்க. நைட்டுக்கு மிளகாக்கிளி சாம்பார் வைக்கணும், ரசம் வச்சு சூடாக ரசம் கொஞ்சம் வைக்கணும். காலையில் வச்சு ரசம் நைட்டு சாப்பிட மாட்டார் அவர். அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அவ்வளோ பாதுகாப்பு பசங்களுக்கு. அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீடு வாசல் ஆம்பளை பசங்க துடைப்பானுங்க. எல்லாம் சாதம் ஒரு மிளகாக்கிளி சாம்பார் ஒரு 1/2 கிளாஸ் அரிசி கொஞ்சம் சூடாக வச்சுட்டு 2 குழந்தைங்க எட்டு பஸ் ஏறி வந்தோன்னா வீட்டுக்கு 10 மணி 8:30 ஆகிடும். இதுக்கு நடுவில் அந்த பெரிய பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு பார்த்தீங்களா, அது வந்து சாப்பாடு கட்டி கொடுப்பேன். அது வேலைக்கு போயிடும். காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிடும். இன்னொரு பொண்ணு ஸ்கூலுக்கு போஸ்ட் போகணும். ஒரு சமயம் முடிஞ்சால் பசங்களை அது கூட அனுப்பிச்சி விட்ருவேன். ஸ்கூலில் எடுத்துமே பசங்களை விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போமான்டுவேன். அது ஸ்கூலுக்கு போயிடும். பெரிய பையன் அவங்க அப்பா கூட வேலைக்கு போயிடுவோம். இப்படி தாங்க எங்கள் பழப்பு போய்கிட்டு இருந்தது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல. இங்கே வந்து டெய்லி 45 50 ரூபா சம்பளம் கொடுப்பாருங்க. 50 ரூபா கொடுத்தானா 5 ரூபாய் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். மீதி 45 ரூபா கரெக்டாக இருக்குங்க. ஒரு அரிசி 1 கிலோ டெய்லி 1 கிலோ அரிசி, காய், தக்காளி, வெங்காயம் சாப்பாட்டுக்கு பஸ்ஸுக்கு போக 45 ரூபாயில் கதை ஓடும். இப்படியே தான் எங்களுக்கு ஒரு 2 வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷம் அப்படியே தள்ளிடும் போது அப்புறம் என்னாச்சு, அந்த 3 வருஷம் ஆகும். இந்த பெரிய பொண்ணு வயசுக்கு அந்த பொண்ணு இருந்தது பாருங்கள். அது என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா கூட அவங்க அம்மா அன்றைக்கே பேசும்போதே அந்த அண்ணாச்சி சொன்னார், இது யாரோ ஒரு அம்மா வராங்க, கருப்பாக ஒரு அம்மா வராங்க, அங்கே நின்று உங்கள் பசங்க, எங்கள் பசங்க ஊரே என் பசங்க தான் சொல்லுவாங்க. அவங்களையும் உங்கள் பசங்க நின்று நாங்கள் பேசுதுங்க. அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணு கூட ஆட்டோவில் உட்காந்துன்னு போகிறாரு, ஸ்கூட்டர் லைட்டுன்னு போகிறாருன்னு சொல்லுவார். யாராக இருக்கும் நமக்கு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. ரொம்ப பொறுமையாக இருப்பேங்க. நான் டக்குன்னு யாரையும் எடுக்குன்னு கேட்க மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குது, எங்ககிட்ட அவள் சொல்லலை. பொண்ணு என்ன பண்ணியிருந்தா, நம்ம அந்த கீழே குத்தன வாசல்லையே அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது பசங்க. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பழக்கம் நமக்கு தெரியாது. வேலைக்கு போயிருக்குது. வேலைக்கு போகும்போது அவங்க அப்பா யாரோ சொல்லிக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து இறங்குது போகுது, டெய்லி உன் பொண்ணு குமார் பொண்ணு இங்கே பார்த்தா அங்கே பார்த்து விட்டு சொல்லிக்கிறாங்க போகுது. இவர் என்ன பண்ணிட்டாரு, சைலண்ட்டாக ஒளிஞ்சு நின்று இவர் பார்த்துருக்காரு. 2 வருஷம் போய்க்குது, எனக்கு தெரியாது. சைலண்ட்டாக ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது அந்த நம்ம அசலில் இருக்கிறவங்க இங்கே போகிறான், நேராக கம்பெனி விசிறு ஊதி நம்மகிட்ட போகிறானா. போகும்போது நீ எதுக்குடா இங்கே வந்த? ஒன்றும் இல்லை சும்மா வந்து சொக்காவை பிடிக்க போய் எகிரி குச்சி அவங்க வீட்டு வரோம். போட்டு 2 பசங்க இருக்கிறவன் வயசு பொண்ணு எப்படியெல்லாம் மடக்கி இருக்கிறான் பாருங்கள். அப்புறம் ஓடிட்டுருக்கிறான். அங்கே போய் செக்யூரிட்டி கேட்குறது, ஏன்ப்பா டெய்லி ஒரு ஆள் வராரு இட்டுன்னு போகிறாரு, அவங்க மாமான்னு சொல்லுது அந்த பொண்ணு. அவன் பேர் பாஸ்கர். வந்து இவரோட அக்கா பையன். அவன் வந்து இங்கெல்லாம் வர்றது கிடையாது, எப்போ அவசரமே வந்துட்டு போயிடுவான். அவன் பேரை சொல்லவும் அவன்லாம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப மறுநாள் போய்க்கிறாரு. மறுநாள் போனால் அதே மாதிரி
பைக்கில் உட்காந்துன்னு அந்த பொண்ணு அவங்க கூட வந்து பார்த்துட்டாரு. பெற்றவனுக்கு எப்படி இருக்கும்? நான் இங்கே வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் இவர் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் பைக்கில் வந்தது வீட்டுக்கு போயிருக்குது. அந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். வயது ஏறியும் அழகு பொண்ணுங்க. இப்போ நினச்சா கூட எனக்கு வயிற்று தெரிச்சலாக இருக்கும் அந்த பொண்ணை ஃபோட்டோ நினச்சேன். ஆடி மாதம் அவளுக்கு தான் துணி எடுத்து வச்சு கும்பிடுவேன். காட்டுறேன் பாருங்கள் என்ன எடுத்துனேன். பார்த்தீங்களா? பேர் ஜமுனா. ரொம்ப பாசக்கார பொண்ணு. உயிர் என் மேலே ரொம்ப உயிருங்க. ரொம்ப ரொம்ப உயிர் என் மேலே. இப்போ நினச்சா கூட மலையாக அழுவேன். அதை நினச்சா அழுவேன். என்ன பண்ணால் பார்த்துட்டுக்கிறாரு. டெய்லி சாப்பாடு கட்டி கொடுக்குறது டியூட்டி. என் டியூட்டி இப்படியே போயிருந்ததுங்க. சாப்பாடு கட்டுவேன். இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எனக்கு எங்கன்னு தெரியாது. அமுச்சு விட்டுட்டு நான் பாட்டு வேலைக்கு போயிடுவேன். கொஞ்சம் 45 ரூபா வரும். வந்ததுன்னா டெய்லி 5 ரூபா எடுத்து வச்சுருவேன். மீதி வந்து சாப்பாடு வச்சு இப்படியே தான் என் பொழப்பு போயிருந்தது. 3 வருஷம் ஆகிப்போச்சு. 3 வருஷத்துக்கு இது நல்லா மெல்ல மாதம் மிஞ்சி போயிடுச்சுங்க. அந்த பசங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, அம்மா கூட சேர்ந்து சுற்றுறது, இந்த இவங்க கூட சேர்ந்து சுற்றுறது கொஞ்சம் தப்பான வழியெல்லாம் போயிடுது. இவர் கோவம் என்ன பண்ணிட்டாரு, செம்மையாக அடிச்சுட்டுக்கிறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக அடிச்சுட்டு போயிட்டுக்கிறாரு. இது என்ன பண்ணிடுது, இவ்வளோ தூரம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அடிச்சிட்டாரு, அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க. என்ன பண்ணிது, கிருஷ்ணால் அடுப்பு தானே, கேஸ் கிடையாதுல்ல, பம்பு ஸ்டவ். அதுக்கு கிருஷ்ணால் வாங்கி வச்சுருப்பேன். 5 லிட்ரு கொஞ்சம் கிருஷ்ணா எடுத்து இப்படி ஊற்றிக்கினேன். கொத்திக்கணும். நான் வரேன், ஒரே கத்துறாங்க குப்பனை எதுல. என் புள்ள கட்டில் மேலே தூங்கினுக்கிறான். சின்ன பையன் தூங்கினுக்கிறான். பொண்ணை கையில் வச்சு கடைக்கு போயிட்டு சாப்பாடு ஆக்கிறதுக்கெல்லாம் வாங்கிக்கணும். படிக்கட்டி ஏறுறான். ஜமுனாமான்னு கத்துறாங்க எல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வர அவசரம் எல்லாரும் ஓடி வந்து பெட்ஷீட்டை போட்டு சுற்றி போட்டு ஊற்றி விட்டாங்க. அப்புறம் பவித்ரா ஆஸ்பத்திரின்னு இருக்குது, அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து நெஞ்செல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. கேஎம்சி காமிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் தாங்க முடியலைங்க, பேச முடியல, பேச்சு வரல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டேன். ஒரு நாள் தான் ஆச்சார். அவங்க அப்பா தாங்கலை, ரோஷம் தாங்க சொல்லவே முடியல. தொக்கம் அடைக்குது பிள்ளைங்களா. பல கஷ்டப்பட்டு ஓகே தெரியல. நாளைக்கு சொல்கிறேன் மீதி கதை. தாங்க முடியல. ஆடி மாதம் வந்த என்னைக்கும் அவளுக்கு துணி வச்சு கும்பிடுவேன். மனசு கேட்கல, தாங்க முடியல, பேச முடியல, தொண்டை அடைக்குது. நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுகிறேன். ஓகே சொல்லுங்களா, பாய்.